ஒரு ஹெல்தியான சாஃப்டான ஷைனிங்கான ஹேர் வந்துட்டு யாருக்கு தான் பிடிக்காது. பட் இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட் கண்டிஷன் பொல்யூஷனால நம்மளோட ஹேர் எல்லாமே ரொம்ப ட்ரையா டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ அப்படி ஒரு சாஃப்டான ஹெல்தியான அண்ட் ஷைனிங்கான ஹேரை எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அருண், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 ஹோம் ரெமிடிஸ் சொல்கிறேன். ஸோ இந்த 3 ஹோம் ரெமிடிஸை வச்சு உங்களால் உங்களோட ஹேரை வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக ஹெல்த்தியாகவும் மாற்ற முடியும். ஸோ அது என்னலான்னு சொல்லிட்டு ஒன்றா சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆலோவேரா ஜெல். ஆலோவேராவில் நம்மளோட ஹெல்த், ஸ்கின், ஹேருக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆலோவேரா ஜெல்லில் நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்குது. லைக் அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், மினரல்ஸ், விட்டமின் சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நம்மளோட ஹேரை ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆலோவேரால ஒரு என்சைம் இருக்கு, இது ஃபேட்டை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணும். ஸோ இது மூலியமா நம்மளோட ஹேர்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயிலை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால நம்மளோட ஹேர் வந்துட்டு ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு ஆலோவேரா ஜெல் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லை எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்றேன். ஆலோவேரா ஜெல்னு சொன்னோன்னே லைக் ஒரு மெடிக்கல் ஷாப்லயோ இல்லை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணாம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா எடுத்து அதுல இருக்கிற ஜெல் யூஸ் பண்ணினா அது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அந்த ஜெல்லை உங்களோட ஹேர்ல வந்துட்டு ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் விட்டுட்டு கோல்டு வாட்டர் மூலியமா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஆலோவேரா ஜெல் மூலியமா ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கணும்னா வீக்லி 3 to 4 டைம்ஸ் இந்த மாஸ்க் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஹோம் ரெமிடிஸ் வந்துட்டு எக் அண்ட் ஹனி மாஸ்க். இந்த மாஸ்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வேன்னு சொல்லுவேன் ஒரு சாஃப்டான ஷைனிங் அண்ட் சில்கியான ஹேர் கிடைக்கிறதுக்கு. பிகாஸ் எக் வந்துட்டு உங்களோட டேமேஜ் ஹேரை ரிப்பேர் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாம சாஃப்டான சில்கியான அண்ட் ஹெல்தியான ஹேர் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணும். அண்ட் ஹனில வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் அண்ட் நரிஷிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஒன்னா இருக்கும் போது உங்களோட ஹேர் வந்துட்டு ரொம்பவே ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாஸ்க்கை எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். 2 எக் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் ஆஃப் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூணையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு மிக்சரை வந்துட்டு உங்களோட ஹேரில் வந்துட்டு மாஸ்க்காக அப்ளை பண்ணி ஸோ லீவ் இட் ஃபார் 30 மினிட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வச்சு அதை கோல்டு வாட்டர் மூலியமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு ப்ராசஸை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்களோட ஹேர் வந்துட்டு ரொம்பவே ஸ்மூத்தாகவும் அண்ட் சில்கியாகவும் அண்ட் அதே டைமில் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அந்த லாஸ்ட் ஹோம் ரெமிடிஸ் வந்துட்டு ஃபிளாக்ஸீட் ஜெல் மாஸ்க். ஸோ ஃபிளாக்ஸீட் வந்துட்டு ரிச் இன் ஒமேகா 3, ஃபேட்டி ஆசிட் அண்ட் விட்டமின் இ, மெக்னீஷியம். ஸோ இதெல்லாம் இருக்கிறனால இது உங்களோட ஹேரில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஷைன் அண்ட் சாஃப்ட்னஸ் வந்துட்டு ஆட் பண்ணும். பட் ஃபிளாக்ஸீட் ஜெல் எப்படி பண்ணுறது? சிம்பிளாக சொல்கிறேன். 1:4 ரேஷியோ. 1 கப் ஃபிளாக்ஸீட் எடுத்தீங்கன்னா அதில் 4 கப் வாட்டர் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் பேனை வச்சுட்டு அதை நல்லா வந்துட்டு கலக்கிக்கிட்டே இருங்க. இப்படி கலக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு அது வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு போகும். ஸோ அந்த ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அந்த ஜெல்லை வந்துட்டு தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நல்லா கூல் பண்ணி உங்களோட ஹேரில் வந்துட்டு ஹேர் மாஸ்க்காக அப்ளை பண்ணிவிட்டு லீவ் இட் ஃபார் 30 மினிட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் வச்சு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபிளாக்ஸீட் ஜெல் மாஸ்க் வந்துட்டு உங்களோட ஹேரை வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனாக வந்துட்டு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல். இந்த 3 ஹோம் ரெமிடிஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோ எண்ட் வரை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ much. See you in the next video. Bye.